யாழ்ப்பாண சித்தர்னு போட்டிருக்க. அதான் அவர் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவரா? ஆ. யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சவரா? யாழ்ப்பாணத்தில் இங்கே தஞ்சை அடைஞ்சிருக்காரு. இங்கே இருந்து தான் அவர் இந்த இடத்துல நடக்கம் ஆகிருக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த இடத்த வளர்த்தி இதோட இல்லைன்னு 10 பதினமா நிலம் இருக்குது இந்த கோயிலுக்கு. ஆமாம், அதெல்லாம் அவர் தான் வாங்கியிருக்காரு. இங்கே பக்கத்துலேயே இருக்கு அந்த 10 15 நிலம். அதாபரிங்க நேராக கீழே அந்த ரோட்டுக்கு கீழே கிடக்கிறது இந்த கோயில் இடம். அதுமாரி இப்போ இந்த ஊர்லேயே இருக்குது. பக்கம்லாம் ஒரு 10 மணி நிலம் இருக்குது. எல்லாம் அவர் வாங்கிட்டு தான் அந்த கோயிலில் இருந்திருக்காரு. இந்த வேலி விடுறது எல்லாம் அந்த கோயில் இடம் தான். அந்த வேலி இருக்காது வரலாம், அந்த கடைசி வரல. அது ஏதோ வேப்ப மரத்து கிளைன்னு போட்டிருக்கு. அரச மரத்தின் கிளை அப்படின்னு. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கு, அது அரச மரம் மரத்திருக்காது. அது கூடவே வா, அது மரத்து மேலேயே இருக்கு. மரத்து மேலே வேப்ப மரத்து மேலே அரச மரம் இருக்கா? அப்படி நேராக போய் இப்படி மேற்கு திரும்பிடலாம். ஓ வேப்ப மரத்து மேலே அரச மரக்கெல்லாம் முளைஞ்சிருக்கு. அதிசயமாக இருக்கு. இதோ இருக்கு. வேப்ப மரத்து மேலே அரச மரத்துக்கெல்லாம் இருக்கு. கொண்டுகிட்டு போனோம். இங்கே பார்க்க முடியாது, தஞ்சாவூர் போகணுன்னுட்டாங்க. என் மருமகனும் என் மகனும் அழைச்சிட்டு போயிட்டாங்க தஞ்சாவூர். இங்கே வீட்டில் இருக்கோம். இந்த இப்போ படைச்சிக்கிட்டு இருக்காருல்ல கண்ணன், இவர் மக்கா நாள் 6 மணிக்கு வராது ஊட்டி கோயிலுக்கு. நான் தெருவில் நிற்கிறேன். நிறுத்திட்டு என்னங்க அம்மா உருண்டுச்சாமில்ல கீழே இருந்தாரு. ஆமாங்க, மடியிலேருந்து உருண்டுச்சு. 26 தையல் போட்டிருக்கான், பல்லு 8 உழுந்துச்சான். இங்கே பெரியாசித்தில் பார்க்க முடியாதுன்னு தஞ்சாவூரில் அனுப்பிட்டாங்களாம். இன்னும் கண்ணு மூடிக்கலையா அண்ணன். வண்டியை விட்டு இறங்கி ஒரு 5 நிமிஷம் நின்னாருங்க. ஏங்க நீங்கள் என்ன 3 நாளையில் அவங்க திருப்பியும் கோயிலில் வேலை செய்வாங்க. அதுக்கு முந்தைய கோயிலில் இந்த சாமிக்கு விளக்குற சாமானெல்லாம் அவங்க தான் கழுவி வைப்பாங்க. சாமான் விட்டுறதுக்கு வாங்க மாட்டோம்னு இருப்பாங்க. நம்மளெல்லாம் வேணாம், நாங்கள் சாமிக்கு தான் செஞ்சு கொடுக்குறோம், அதுக்கு பொங்குற ஏன்ஸில் நாங்கள் சுத்தம் பண்ணி தரோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 நாளையில் அந்த சாமி யானை கழுவி கொடுப்பாங்கங்க அவங்க. பயப்படாதீங்க அப்படின்னுட்டு ஒரு 90 பொட்டலத்தை கையில் கொடுத்துட்டு நீங்கள் நாளைக்கு போகிறேன்னா இந்த 90 கொண்டு அவங்களுக்கு பூசி விடுங்க அப்படின்னுட்டு 200 காசையும் கொடுத்து இந்த 90 கொடுத்தாருங்க. அவர் கூப்பிட்டு கோயிலுக்கு தான் வந்திருப்பாரு. எனக்கு அதுக்கு அவர் வர ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுன்னா இன்னும் கண்ணு மொழிக்கல, பேச மாட்டேங்கிறாங்கன்னாங்க. இவர் சொல்லிவிட்டு கோயிலுக்கு தான் வந்திருப்பாரு. எனக்கு தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் வருது. என்னங்கிறேன், இப்போ தான் கண்ணு முடிச்சிருக்காங்க, இப்போ தான் மவளை பார்த்துட்டு கையை காட்டி கூப்பிடுறாங்க மவளை அப்படின்னாங்க. அப்போ என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? இது நம்ம எட்டி பார்க்கல, நம்ம என் வீட்டில் நடந்த கதை இது. நீங்கள் இந்த கோயிலேருந்து 4வது வீடு? இந்த கோயிலேருந்து 4வது வீடுங்க. அவங்க இங்கே தான் வேலை செய்வாங்க, இங்கே தான் இருக்காங்க. ஒரு வயசான மாதிரி இப்போ வீட்டில் இருக்காங்க, வருவாங்க இங்கே. என்ன அது உங்களை காப்பாற்றணும், அவரை நம்ம மனசார நினைக்கணும். அதெல்லாம் இங்கேயே போச்சு.
அந்த ஆறுமுகசாமிக்கு அடுத்தது 5 பேர் இறந்தா 5 பேரும் இங்கேயே ஒவ்வொரு இடத்துல போச்சிருக்காங்க. ஆமாம், அந்த இருக்கு பாருங்க, எடுத்தாப்புல உங்கள் முன்னாலே இருக்கு பாருங்க ஒன்று. அங்கே ஒன்று இருக்குது, அந்த தென்னை மரம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒன்று இருக்குது, அந்த கோயில் வாசம் அங்கே ஒரு வாசப்படி தெரியுது பாருங்க. அதுக்கு நேராக அங்கே கட்டை இருக்கிறதுலாம் அவங்க புதைச்ச இடம். எல்லாம் அந்த இடத்துல அடக்கம் பண்ணிவிட்டு மேலே கட்டை சும்மா இருந்தது. இப்போ இவர் வந்து கட்டை கட்டியிருக்காரு எல்லாத்தையும். ஓ, சமாதிக்கு மேலே ஒரு அடையாளமாக இருக்குதுன்றதுக்காக. சரி சரி.